ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் மீண்டும் கூடியவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15 முதல் 35 வசனம் முடிய உள்ள ஒரு பகுதி. இது மன்னித்தல் குறித்ததான ஒரு அறிவுரையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு பகுதியாக இருக்கிறது. மத்தேயு 18-15 தொடங்கி நாம் ஓரிரு வசனங்களை அதில் படிப்போம். நீண்ட பகுதியானபடினாலே முதலாவது 21 வசனங்கள் வரை படிப்போம். தேவையானால் நேரம் இருக்குமானால் மீது உள்ள வசன பகுதியில் நாம் பார்க்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சியுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2-1 உன்னுடைய கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இந்த வசன பகுதி ஒரு தவறு செய்த சகோதரனை சீர்பொருந்த செய்வதற்கான எடுக்கிற முயற்சி எத்தகையதாக இருக்க வேண்டும், எவ்வளமான வழிமுறைகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த ஆலோசனையாகும். அதில் அதை 3 கட்டமாக செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். பல வேளைகளிலே சபை நிர்வாக நடவடிக்கைகளிலே அல்ல சபை ஒழுங்கு நடவடிக்கைக்கு இந்த வசன பகுதியை ஒப்பிடுவதுண்டு. தவறொன்றும் அல்ல. ஏனென்றால் வேத வசனத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் அல்லது கோட்பாடுகள் சபைக்கு பொருந்துமானால் அவைகளை வேத வசனத்துக்கு முரணில்லாமல் செய்வது தவறொன்றுமல்ல. ஆகவே இந்த இடத்துல ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் மனத்தாங்கல் உண்டானால் அல்லது டிஸ்பியூட்ஸ் விவாதங்கள் சர்ச்சைகள் உண்டானால் அதை எப்படி தீர்க்க வேணுங்கிற வழிமுறை இங்கே இருக்கிறது. முதலாவது 15ஆம் வசனத்தில் உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இதில் ஒரு கேள்வி, பலரும் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், 2 பேர் இருக்கின்றார்கள், இந்த 2 பேருக்கும் தான் பிரச்சனையா என்று கேட்டால் 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு பார்வை. இன்னொன்று, ஒருவன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறை செய்திருக்கலாம் அல்லது இரகசியமான பாவமாக இருக்கலாம். ரகசியங்கிற பாவம் என்று சொல்லும்போது அவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் இல்லை, இன்னொருவருக்கும் தெரிந்தது. யாருக்கு? குறிப்பாக முதலாவது அவரை அணுகி அவர் செய்த தவறை அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசுகிறவருக்கும் தெரியும். வேறு சிலருக்கும் தெரிந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில்தான்
இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது என்பதை இங்கே பார்க்கின்றோம். முதலாவது, ஒரு சகோதரன் யாரோ ஒருவன் சபையில் இருக்கலாம், அவன் தவறு செய்தவனாக இருக்கலாம். அப்போது அவன் செய்த தவறு சபைக்கோ அல்லது தேவனுடைய நாமத்திற்கோ அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு விரோதமாக இருக்குமானால் என்ன செய்ய வேண்டுமாம்? முதலாவது, அந்த சகோதரன் தனித்திருக்கையில், அப்படின்னா ஒருவன் செய்த தவறை உணர்த்தும் போது தேவையில்லாமல் அதை எடுத்த உடனே சபையிலோ 4 பேருக்கு முன்பாகவோ சொல்லி அவனை அவமானப்படுத்தக்கூடாது. என்ன செய்ய வேண்டுமா? முதல் படியிலே அவனிடம் தனியாக சென்று அவன் தனியாக இருக்கும்போது அவனுடைய தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தும்போது அவன் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி தேவனிடம் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிடுவதாக வாக்களித்தால் அந்த இடத்திலே அதை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை இந்த சகோதரன் ஒருவன் போய் சொல்லுகிறான் அல்லவா தவறு செய்தவனிடம், நீங்கள் இழைத்த இந்த செயல் தேவனுக்கும் வருத்தம் கொண்டது எனக்கும் வருத்தம் கொண்டது என்று இருக்குமானால், அந்த தவறு இழைத்த மனிதன் அந்த தவறை உணர்த்தச் செல்கிறவருக்கு எதிராக ஏதாவது தவறு செய்திருந்தால் அவரிடம் கூட மன்னிப்பு கேட்கலாம். இவனமாக அவர்கள் இருவரும் பரஸ்பரமாக அந்த பிரச்சனையை அணுகி தீர்த்து கொண்டால், வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஆகவே இது வேறு யாருக்கும் தெரியாமல் அது ஒரு இனிய அனுபவமாக மாறி தேவனிடமிருந்தும் மனிதனிடமிருந்தும் ஒருவரை ஒரு மன்னித்து சீர்பொருந்தி மேலும் அன்பிலே வளர்வதற்கு உதவி செய்யும். ஒருவேளை அவன் செவி கொடாவிட்டால் என்ன செய்வதென்று சொல்லும்போது அடுத்த வசனத்திலே 16ஆம் வசனத்திலே அதற்கான அடுத்த வழிமுறை இருக்கிறது. அவன் செவி கொடாமல் போனால், அப்படியானால் தனியாக பேசும்போது அவன் அதற்கு செவி கொடுக்காமல் நான் அப்படி செய்யவில்லை, நான் தவறு செய்யவில்லை, அல்லது நான் உனக்கு விரோதமாக எதுவும் செய்யவில்லை, நான் தேவனுக்கு விரோதமும் இதை செய்யவில்லை என்று சொல்வானானால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. முதலாவது தனியாக போகணும், அதுக்கு செவி கொடவில்லை என்றால் 2 ஒருவரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறது. இந்த 2 ஒருவர் யார்? இந்த 2 ஒருவர் யார் என்றால், அந்த நடந்த தவறை குறித்து முழு தகவலும் தெரிந்தவர்கள். ஏன்னா அவங்க தான் அவன் மறுத்தால் அதற்கு சாட்சி சொல்ல முடியும். எப்படி என்றால், அந்த தவறு செய்தவன் இல்லை நான் அப்படி ஒன்றுமே செய்யலைன்னா இந்த சாட்சிக்காக கொண்டு போகிறவர்கள் என்ன செய்ய முடியும்? இல்லை, இன்னென்ன விதமாக இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சாட்சி சொல்லும்போது அவன் அதை ஐயோ நாம் செய்த தவறு என்னுடைய எதிராளிக்கு மட்டுமல்ல, அல்லது எனக்கு முதலாவது என்னை தேடி வந்த சகோதரனுக்கு மட்டுமல்ல, வேறு மனிதர்களுக்கும் தெரிந்து இருக்கிறது. ஆகவே நான் இந்த முறையாவது என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதி அவன் ஒத்துக்கொள்வதற்கும் மனம் திரும்பி தேவனுக்கு விரோதமாய் பாவமாக இருந்தால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவும், சக மனிதனுக்கு இழைத்த தீங்கானால் அந்த சக மனிதனோடு மனம் பொருந்தி சீர்பொருந்தி தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு அன்பையும் உறவையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாகும். ஆனால் இந்த முறையும் அவன் அதற்கு செவிகொடவில்லை என்றால் 17ஆம் வசனம் அடுத்த வழிமுறையை சொல்கிறது. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்தும். சபை என்று சொல்லும்போது சக சகோதரர்கள் இருக்கிறதான
சிலர் இதை ஜெபாலயத்தோடு ஒப்பிடுவார்கள். ஆனால் இந்த கருத்தை நாம் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒழுக்கத்திற்கும் இந்த வசன பகுதியை ஒப்பிட முடியும். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த ஒழுங்கு நடவடிக்கை முறையை நாம் இங்கேயும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆகவே 3வது கட்டத்தில் முதல் 2 கட்டங்களும் சீர்பெருந்து செய்வதற்காக அவனை மனம் பொருந்துவதற்கு அல்லது உறவை புதுப்பிப்பதற்கு எடுத்த 2 முதல் முயற்சிகளும் தோல்வியடைந்தால் 3வது முயற்சியாக அந்த தவறு செய்த மனிதனுடைய தவறை, அதுவும் அவனை நோகப்படுத்த வேண்டுகிற நோக்கமில்லாமல் அவனை சீர்படுத்த வேண்டுகிற நல்ல நோக்கத்தோடு அதை பக்குவமாக சபைக்கு முன்பாக தெரியப்படுத்த வேண்டும். அப்போது சபைக்கும் செவி கொடாதிருப்பானால், அப்படின்னா இந்த பப்ளிக்கான அனௌன்ஸ் வரும்போது அவன் நான் தவறு செய்த உண்மைத்தான் என்று சபைக்கு முன்பாக அறிக்கையிட்டு சீர் பொருந்துவானால் அவனை அந்த இடத்திலே சபையார் அனைவரும் மன்னித்து அவனை மீண்டும் சபையோடு சேர்த்து சபையின் முழு உரிமைக்கும் பாத்திரனாக எந்த விதமான மனமாச்சரியங்கள் இல்லாமல் அவனை சபையில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அந்த வசனம் சொல்கிறது, அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும். அஞ்ஞானி என்றால் இந்த இடத்துல யூதர்கள் அல்லாதவர்களை அஞ்ஞானிகள் என்று சொல்வார்கள். இங்கே நாம் இதை கிறிஸ்தவ சபைக்கு ஒப்பிடுவோமானால் விசுவாசிகளின் கூட்டத்திலே ஒரு அவிசுவாசிகளுக்கு ஒப்பான நிலையில் அவனை வைத்து சபை விட்டு விலக்க வேண்டும். அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று சொல்கின்றார். இது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு முறை. இந்த வசனத்தின் அடிப்படையில்தான், இந்த போதனை அடிப்படையில்தான் 18, 19 வசனங்களை ஈவன் 20வது வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இவ்வளமான ஒரு சூழலில் எதென்ற ஏற்கனவே சகோதரர்களுக்கு இடையே இருந்த டிஸ்பியூட் அல்லது சர்ச்சையில் நீங்கள் அனைவரும் கூடி கட்டவிழ்க்கிறீர்கள் என்றால் அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதாவது இங்கே கட்டுதல் என்கிற வார்த்தை உறவை கட்டுதலாக கருதப்படுவதுதான் அதிகமாக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது உடைந்து போன உறவை இவனமான ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நாம் மீண்டும் அந்த உறவிலே கட்டுவோமானால், சபைக்குள்ளாக அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருவோமானால், அந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கையை, அந்த உறவை கட்டும் நடவடிக்கையை பரலோகம் அங்கீகரிக்கும், தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் இந்த சபை ஒழுங்கு நடவடிக்கைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவன் சபையை விட்டு விலக்கப்படுவானால் அவன் கட்டவிழ்க்கப்பட்டவனாக காணப்படுவான். அப்படியானால் இந்த உறவின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் மனம் போல் வாழ்வதற்கு அதாவது மனம் போல் அவன் வாழ முடியும். அதற்காக அதாவது இந்த ஒழுங்கு நடவடிக்கை மூலம் விலக்கப்பட்டவதை பரலோகம் அங்கீகரிக்கும். அதே நேரம் இவன் ஒழுக்கக்கீடாக வாழ்ந்தான் என்றால் அதை பரலோகம் அங்கீகரிக்காது. அதற்குடைய விளைவை அவன் சந்தித்தான் ஆக வேண்டும். சுருக்கமாக சொன்னால் இந்த வசனம் சொல்வது, சபை ஒழுங்கு நடவடிக்கை மூலம் ஒரு சீர்பொருந்தி அவன் சபையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் அல்லது சபையினுடைய உறவின் கட்டுக்குள், அன்பின் கட்டுக்குள் இருப்பானால் அதை பரலோகம் அங்கீகரிக்கும். அதே நேரம் அவன் இந்த உறவின் கட்டை உடைத்து கொண்டு வெளியேறுவானால் அதை சபை அங்கீகரிக்குமானால் அதையும் பரலோகம் அங்கீகரிக்கும். அப்படியானால் சபையில் சேர்த்து வைத்தாலும் தேவன் அங்கீகரிப்பார். அவனுடைய வாழ்க்கை முறை சரியில்லை என்று அவனை சபை விட்டு அவிழ்த்து விட்டு அல்லது விலக்கி வைக்குமானால்
அதையும் பரலோகம் அங்கீகரிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மேலும் அதுக்கு அவர் சொல்கிறார், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறதை எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால். இந்த 19 வசனத்தை பொதுவாக நாம் ஜெபத்தோடு ஒப்பிடுவது உண்டு. சில அறிஞர்கள் அப்படி ஜெபத்தோடு ஒப்பிடுவது தவறில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அடிப்படையில் நாம் இந்த படித்த வசன பகுதியில் அது நேரடியாக இந்த ஜெபத்துக்கு செல்லவில்லை. எதை சொல்கிறார் என்றால், உங்களில் 2 பேருக்கு ஒரு சர்ச்சை இருக்குமானால் நீங்கள் அதை குறித்து விவாதித்து ஒருமனப்பட்டிருந்தால், என்னது கம்மிங் டுகெதர், அதுதான் பாயிண்ட். ஏன்னா மேலேருந்தே அந்த ஒருமனப்பாட்டிற்கு கொண்டு வருவதுதான் முயற்சியாக இருக்கிறது. ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானால் நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து 2 பேரும் ஒரு மனதோடு சேர்ந்தால் அதையும் பரலோகம் அங்கீகரிக்கும். அதாவது சர்ச்சையுடைய இருதரப்பும் பேசி தங்களுக்குள்ளாக அதை சீர்பொருந்தி ஒரு மனதோடு வந்தால் அந்த ஒருமனப்படுகிற செயலை தேவன் அங்கீகரிக்கின்றார். அதுதான் அடிப்படையில் விளக்கம். ஆனால் இதை சிலர் ஜெபத்தோடு ஒப்பிடுவார்கள். அதுவும் அந்த ஒருமனத்திலே ஜெபத்திலே ஒருமனம் தேவை என்கிற கருத்துக்கு அது ஒப்புடையதான். ஆனால் அடிப்படையில் அது சொல்ல வருகிறது, 2 சர்ச்சைக்குரியவர்கள் ஒருமனப்பட்டு தேவன் அந்த வேண்டுகோளை அங்கீகரிப்பதைத்தான் வருகிறது. அடுத்ததாக 20வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஏனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இதையும் நாம் பல வேளையிலே ஜெபத்துக்கு ஒப்பிடுவோம். மீண்டும் பார்க்க வேண்டும். 2 பேர் ஜெபத்திலே ஒருமனப்படும் போது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஆகவே இதை ஜெபத்தோடு ஒப்பிடுவதனால் தவறல்ல என்று பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மீண்டும் அந்த வசனம் சொல்ல வருகிற முக்கியமான கருத்து என்னவென்றால், 2 பேர் அல்லது 3 பேர், அதாவது எதிர் தரப்பு, குற்றம் செய்த தரப்பு, சாட்சியாக வந்த 3ஆம் தரப்பு, இந்த 3 தரப்பும் தேவனுடைய நாமத்தினாலே, அதாவது தேவன் கொடுத்த அதிகாரத்தினாலே, தேவன் மேலொரு அதிகாரத்தை கொடுத்தார் அல்லவா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது, அந்த அதிகார அடிப்படையில் எங்கே கூடி வருகிறார்களோ கட்டப்படுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்றால் அவனமாக ஒருமனப்பட்டு ஒன்று கூடி அனைவரும் கலந்து பேசி பிரச்சனையை தீர்க்கும்போது தேவன் அங்கே இருக்கின்றார். அப்படியானால் அப்படிப்பட்ட செயலை நான் முழுவதுமாக அங்கீகரிக்கின்றேன். அது நானே அங்கே இருந்ததுக்கு சமம். நானே அந்த உறவை கட்டுகிறேன். உங்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். நீங்கள் என்னோடு உறவை, அதாவது தேவனோடு உறவை பர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக பேணுகிற ஒரு கூட்டத்தில் தான் அந்த 2 எதிர்த்தரப்புகளும் சாட்சி தரப்பும் 3 பேராக ஒன்று பெற முடியும். ஆகவே அதைத்தான் அடிப்படையிலே சொல்கிறது. எனினும் ஜெப நேரத்தில் ஒருமனப்பட்டிருப்பதனால் தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரிப்பார்ங்கிற அந்த அடிப்படை பிரின்சிபலை நாம் அங்கிருந்து எடுத்து சொல்வதனால் தவறொன்றும் விளைந்துவிடப் போவதில்லை. ஆனால் மீண்டும் நினைவு கூற வேண்டியது, அடிப்படையிலே அது சொல்ல வருகிற செய்தி, பிரச்சனைகளை இருதரப்பும் சாட்சி தரப்பும் அனைவரும் சேர்ந்து பேசி சபையாக முடிவெடுக்கும்போது தேவன் அவர்கள் நடுவில் இருக்கின்றார். தேவனுடைய அதிகாரம் அங்கே இருக்கிறது என்பதைத்தான் சொல்லுகின்றார். இப்படி மன்னிப்பை குறித்தும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒன்று கூடி ஒருமனப்பட்டு அன்பின் கட்டுக்குள் வருவதை குறித்து ஆண்டவர் சொன்ன உடனடியாக பேதுரு ஒரு கேள்வியை கேட்கின்றார். பேதுரு எப்போதுமே பேசுவதிலே அநேக வேளையிலே முந்திக் கொள்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். அவனமாகத்தான் இங்கேயும் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல,
7 தர மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அதாவது யூத ரபிகள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது. என்னவென்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக தவறு செய்தால் அதை ஒரு நாளிலே, கவனமாக, ஒரு நாளிலே, வாழ்நாளிலே இல்லை, ஒரு நாளிலே எத்தனை முறை மன்னிப்பது என்கிற ஒரு கேள்வியை பலர் கேட்பார்கள். இதற்கு சில ரபிமார் சொன்ன பதில், ஒரு நாளில் ஒரு சகோதரனை, தவறு செய்கிற சகோதரனை இன்னொருவன் 3 முறை மன்னிக்கலாம் என்று ஒரு சாரார், அதாவது ஒரு சில ரபிகள் போதித்தார்கள். அதுதான் பரவலாகவும் இருந்தது. ஆனால் வேறு சிலர் 7 முறை வரை மன்னிக்கலாம் என்று சொல்லினார்கள். அதனால்தான் இந்த 2 தரப்பிலே பேதுரு 7 முறை மன்னிக்கலாம் என்கிற கருத்தை எடுத்து வைத்து பேசுகின்றார், கேட்கிறார். ஆண்டவரே, ஒருவன் தவறு செய்தால், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், மீண்டும் பாருங்க, ஒரே நாளில் தான் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 7 முறையா என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, அப்படின்னா ஒரு நாளில் ஒருவனின் 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இந்த 7 தரம் என்று சொல்லும்போது 7 × 70 என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பார்கள். அங்கே சொல்ல வருகிற செய்தி அது முக்கியமல்ல. இது ஒரு பேச்சு வழக்கு வார்த்தை. 7 என்றால் 7 + 70 என்றால் 77. 7 × 70 என்றால் இல்லை, எண்ணிக்கை பெரிதாகி விடுகிறது, 490 வந்து விடுகிறது. அப்போ ஒரு நாளில் 490 முறை மன்னிப்பதா என்று ஒரு கேள்வி எழலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னிப்பதற்கு அளவே இல்லை என்பதுதான் அவர் வலியுறுத்த வருகிற செய்தி. ஏனென்றால் முந்தின வசன பகுதியிலே ஒழுங்கு நடவடிக்கை குறித்து வருகிறது. ஆகவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது சட்டத்தின் ஆட்சியினால் அல்ல, அந்த மன்னிக்கும் மனப்பான்மையும் இருக்க வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மட்டுமே சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் அது வெறும் சட்ட நடவடிக்கை ஆகிவிடும். அந்த சட்ட நடவடிக்கையை வலியுறுத்தும் போது மன்னிக்கும் மனப்பான்மையும் எதிர்த்தரப்புக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்க ஒன்று கூட முடியும், பிரச்சனைக்கு உண்மையான அன்பான ஒரு தீர்வை காண முடியும். ஆகவே தான் மன்னிப்பதற்கு அளவே இல்லை என்று சொல்வதற்கு 7 என்று சொன்னார். ஆனால் இந்த 7 தரம் என்பதை வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் இந்த சபாட்டிக்கல் இயர்ஸை 490 முறை சரியாக அனுசரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பாபிலோனிலே, குறிப்பாக யூதர்களை பாபிலோனிலே சிட்சித்தார். பாபிலோனை சிறையிருப்பு என்று நாம் இறையில் அதை படிப்போம். அந்த 490 ஆண்டுகளுக்கு அவர்கள் மீறுதலுக்காகத்தான் 70 ஆண்டு. அந்த 490 வந்து /7 வரும்போது 70 வரும் இல்லை. ஏன்னா சபாத்திகள் ஏன்னா 7 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கணக்கீடு. ஆகவே தேவன் இஸ்ரேல் மக்களை 490 ஆண்டுகள் தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி தண்டிக்காமல் அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுக்கும்படியாக 70 ஆண்டுகள் பாபிலோன் சிறையிருப்பில் தான் வைத்தார் அல்லவா. அது தேவனுடைய மன்னிப்பு குணம் எவ்வளவு பெரிதானதாக இருக்கிறது. அவரே பரிசுத்தமான அவரே அப்படி கிருபை இரக்கத்தோடு மனிதனை அணுகுவாரானால், பாவம் நிறைந்த மனிதர்களாகிய நாம் சக மனிதனை நாமும் தவறு செய்வதற்கு வாய்ப்புள்ள சூழலில் இருக்கிறபடினாலே நாம் எவ்வளவு கருணையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த பதில் மூலம் பேதுருக்கும் வலியுறுத்துகிறார், அங்கிருந்த சீடர்களுக்கும். அது மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிற அனைவருக்கும், அவருடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் வலியுறுத்துகிற செய்தியாக இருக்கின்றது. அடுத்தது, இந்த கேள்விகளுக்கு அழுத்தம் கொடுக்கும்படியாக, விளக்கம் கொடுக்கும்படியாக, அவர்கள் அதை மனதிலே பதிய வைக்கும்படியாக ஒரு உவமையை சொல்லுகின்றார். அதை தான் 23 நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம்.
அந்த ஓமை இந்த இந்த மன்னித்தல், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுதல், கட்டுக்குள்ளாக வைத்தல் என்பதை விளக்குவதற்கான ஓமையாக இருக்கின்றது. நாம் 23 வசனத்திலிருந்து அதை படிக்க முடியும். அந்த ஓமை சற்று அதை படிப்போம். லைட்டாக படிக்கும்போது உங்களுக்கு அது தெரியும். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடப்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரன் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமிடவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமிடவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனார், என் பரமபிதா உங்களுக்கு எப்படியே செய்வார். என்னது, நீங்கள் மன்னிச்சா நான் மன்னிப்பேன், நீங்கள் கட்டவிழ்க்குவதை நான் கட்டவிழ்ப்பேன் என்று சொன்னார் அல்லவா? நீங்கள் கட்டுவதை நான் கட்டுவேன் என்று சொன்னார். அதற்கேற்றதான் இந்த ஊமையை கதையாக சொல்கின்றார். நாம் பார்த்த வண்ணமாக ஒரு பெரிய எஜமான், அந்த எஜமானுக்கு பல வேலைக்காரர்கள். அதிலே ஒரு வேலைக்காரன் ஒரு பெரிய கடன், அதாவது அவன் வாழ்நாள் முழுவதுமே செலுத்தி தீர்க்க முடியாத அளவு கடன் என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அவ்வளோ பெரிய கடனை மன்னித்து விடுகிறான். அதாவது எடுத்தவுடனே மன்னிக்கல, தீரென்று சொல்லுகிறான். அவன் சொல்லான், என்னால் தீர்க்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் தீர்க்க முடியாது என்று அவன் காலை பிடித்து கெஞ்சிய போது அந்த எஜமான், அந்த பெரிய எஜமான் அவனை மன்னித்து சரி போ என்று விட்டு விடுகிறான். நீ ஒன்றுமே செலுத்த வேண்டாம், போய் விட்டு விடுகிறான். இவன் மன்னிப்பை பெற்றவனாக வெளியே வருகின்றான். வெளியே வரும்போது அது உடனடியாக நடந்ததா என்றெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் தொடர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்வு. இவனிடமிருந்து ஒருவன் இன்னொருவன் சிறுகடன் வாங்கியிருந்தான். அது ஓரிரு நாட்கள் வேலை செய்து அடைப்பதற்கான கடன் தான். ஆனால் அவன் அதை அந்த சிறுகடனை அடைப்பதற்கு சற்று தவறிவிட்டான். ஆகவே இந்த மன்னிப்பை பெற்று வந்த இந்த வேலைக்காரன் இந்த சிறிய தனக்கு சிறிய தொகையை தர வேண்டிய அந்த சக வேலைக்காரனை பிடித்து துன்புறுத்தி அவனை என்ன செய்கிறான், காவலில் போட்டு விடுறான். இதை வேறு சில உடன்பணியாளர்கள் காண்கிறார்கள். கண்டு அவர்களும் துக்கத்தோடு வந்து இந்த எல்லாற்றுக்கும் மேலான அந்த பெரிய எஜமானிடம் நடந்ததை விவரிக்கின்றார்கள். நீங்கள் இப்படி இன்னாருக்கு அவன் செலுத்த வேண்டிய, அதாவது வாழ்நாள் முழுவதும் செலுத்த முடியாத கடனையே நீங்கள் மன்னித்து விட்டீர்கள். ஆனால் அவனோ தன்னோடு பணி செய்கிற இன்னொருவன் இவனிடம் வாங்கிய ஒரு சிறு கடனை செலுத்த சற்று தாமதமானதற்காக அவனை பிடித்து காவலிலே போட்டிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். நடந்தது என்னவென்றால், உடனடியாக இந்த பெரிய எஜமான் தான் முதலாவது மன்னித்து விட்ட அந்த எஜமானை மன்னிக்கவும் அந்த வேலைக்காரனை கூப்பிடுகிறான். அந்த பெரிய கடன்காரனை கூப்பிடுகிறான். கூப்பிட்டு என்ன சொல்கிறான் என்றால்,
நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கப்படவும் பாதிக்கிறவரிடத்தில் அவரை ஒப்பு கொடுத்தான். அப்படின்னா உன்னுடைய அளவின்படியே நான் உனக்கு அளப்பீடு செய்கின்றேன். உன்னுடைய அளப்பின்படி என்னது? தவறு செய்த கடனை அடைப்ப ஒரு சிறு கடனை அடைப்பதற்கு தாமதமானபடினாலே நீ அவனை சிறைச்சாலையிலே போட்டாய் அல்லவா? அப்படியானால் உன்னுடைய நியாய தீர்ப்பின்படி பார்க்கும்போது நீயும் தண்டிக்கப்பட வேண்டியவனே, காவலில் வைக்கப்பட வேண்டியவனே என்று அவனை தீர்ப்பிடுகிறார். இப்படமாக அந்த ஓமையை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால். அதான் முதல்ல என்ன படித்தோம்? சபை சீர்பொருந்தல் படித்தோம்ல. அப்போ ஒருவன் அறிக்கையிடும்போது அதை மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். அறிக்கையிடுவதற்கு அவன் தயாராக இருக்கணும். அறிக்கையிட்டான் என்றால் மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே மனப்பூர்வம் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இந்த ஓமையில் ஒரு இறையியல் கேள்வி இருக்கின்றது. இந்த ஓமை முடிந்த பின் முக்கியமான கேள்வி, பலர் அதை இன்று கிறிஸ்தவமாக அப்படி என்று நம்புகிறார்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் பிறரை மன்னித்தால்தான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் என்கிற ஒரு கருத்து கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இந்த ஓமை அப்படி சொல்லவில்லை. அது தேவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக தேவனுடைய மன்னிப்பை நீ பெற்றது உண்மை என்று நினைப்பாயானால், அதற்கு பாத்திரன் என்று நீ கருதுவாயானால், உன்னுடைய மாபெரும் பாவங்களை மன்னித்தார் என்று நீ நினைப்பாயானால், நீ சக மனிதனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதான். அப்படி நீ மன்னிக்கவில்லை என்றால் நீ தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றாய் என்று சொல்வது மாய்மாலம். அதை தான் அவர் வலியுறுத்துகிறார். ஆகவே உண்மையான மன்னிப்பை பெற்ற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது ராஜ்யத்தின் குமாரனாக, ராஜ்யத்தின் புத்திரனாக இருக்கிறவன், அல்லது பரலோக ராஜ்யத்தின் வாசி என்று நினைக்கிற ஒருவன், தான் தேவனிடமிருந்து தன்னுடைய பாவங்களுக்காக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செலுத்த முடியாத பாவத்திலிருந்து நம்மை விடுவித்த தேவன் நமக்கு அளித்த அந்த மாபெரும் மன்னிப்பை நினைத்து சக தோழர்கள், நண்பர்கள், குடும்பத்தார், சபையார், சபையில் உள்ள சக சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ப்ரொவைடட் தட் he asks forgiveness. அதுவும் முக்கியம். இந்த ஓமையில் கவனிக்க வேண்டியது, அவர் மன்னிப்பை கேட்டார்கள். ஆகவே மன்னிப்பை ஒருவன் கேட்கும்போது மன்னிப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசன பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பார்வை, தேவனுடைய மன்னிப்பை பெற்ற ஒரு கிறிஸ்தவ தலைவன் சக கிறிஸ்தவனை மன்னிப்பதற்கு தயாராக அல்லது மனதளவில் எப்போதும் இரக்கமும் கருணை உடையவனாக இருக்க வேண்டும். இப்போது இது சார்ந்து உங்களுடைய கருத்துகள் இருக்குமானால் அவைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சபையை விட்டு நீக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்நியன் போல அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த முதல் பகுதியில? நான் சொல்லல, பைபிள்லே அப்படி இருக்குது. ஆமா, அது இன்னைக்கு பிராக்டிக்கலா நம்ம அதை பார்க்கவும் முடியல. அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவங்க வந்து சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, அவங்க பேரை நீக்கணும், நம்ம சர்ச்ல உள்ள எந்த காரியங்களும் அவங்க இருக்கக்கூடாது. அந்த ஒரு அது எப்படி நமக்கு நம்ம பிராக்டிக்கலாவும் பார்க்கறது இல்லை இல்லையா? இல்லை, அப்படி பார்க்கலன்னு இல்லை, கொஞ்சம் சீரியஸான, அதாவது ஒவ்வொரு இதில் இன்றைக்கு சபைன்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு சபை என்பதை சபை பிரிவுகளாக பார்க்குறோம், டினாமினேஷன்ஸ். டினாமினேஷனில் மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுகிற அனைத்து பெரிய சர்ச்சுகளிலும் இது சட்டமாகவே இருக்கின்றது. அவங்களுடைய விதி புஸ்தகத்தை பார்க்கும்போது என்னென்ன தவறுகள் செய்வார்களானால்
அவர்கள் சபையை விட்டு விலக்கப்படுவார்கள்ங்கிற விதிகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கத்தோலிக்க சபையிலே அது தெளிவாக இருக்கிறது. சீர்திருத்த சபைகளிலும் என்னென்ன தவறுகள் என்னென்ன பாவங்கள் செய்வதற்கு என்னென்ன விதமாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவார்ங்கிற விதி இருக்கின்றது. ஆனால் பல வேளைகளிலே அதை பொறுமையோடு சற்று நிதானத்தோடு மன்னிக்கும் மனப்பான்மையோடு அணுகிறதும் உண்டு. அது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. ஆனால் இறுதியாக மன்னிப்பதற்கு அவன் தகுதியற்றவனாக இருப்பானால் சபை விலக்கு நடவடிக்கைகளை சபை தலைவர்கள் செய்வது இருக்கின்றது. இன்றைக்கு அது இருக்க தான் செய்கிறது. ஆனால் சுயாதீன சபைகளிலே அல்ல இண்டிபெண்டன்ட் சபைகளிலே ஒழுங்கு முறைப்படி வேத வசனத்தின்படி விதிகள் வகுத்து சபை சர்ச் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க, அல்ல சர்ச் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஆகவே இண்டிபெண்ட் சபைகளிலும் கூட வேதவசனத்துக்கு கனம் கொடுத்து வேதவசனத்தின் அடிப்படையிலே சபையை நடத்தி நடத்துகிற சபையில் அதை ஒழுங்கு நடவடிக்கை விதிகளாக எடுத்து விதிமுறைகளுக்கு தண்டிக்கிற அல்லது சபை விட்டு விலக்கிற செயல்கள் இருக்க தான் செய்கின்றன. ஆனால் எந்தவித விதியும் இல்லாமல் எந்தவித கோட்பாடுகளும் இல்லாமல் இயங்குகிற சபைகளிலே அவர்கள் அப்படி சபை விட்டு விலக்குவதில்லை. மாறாக அவர்கள் மீது தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சி காட்டுவதனால் அவர்களே சபை விட்டு விலகி போய்விடுவார்கள். அது அன்பின் நடவடிக்கையாக இல்லாமல் அட்டூழிய நடவடிக்கையாக இருக்கிறது. ஆனால் பைபிளில் ஆண்டவர் சொல்வது அது அன்பின் நிமித்தம்தான் செய்யப்பட வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மையிலே செய்யப்பட வேண்டும். இவைகள் அனைத்தையும் அவன் மீறி சுய தான் தோன்றித்தனமாக நடப்பானால் மட்டும்தான் இறுதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவனை விலக்க வேண்டும். ஆகவே வேத வசனத்தின்படி இன்றைக்கு சபைகளில் அது நடக்கிறது. ஆனால் சின்ன சின்ன சபைகளில் எந்த விதமான வேத வசனத்தின் அடிப்படையில் கோட்பாடு இல்லாமல் தனி மனிதனை நடத்துகிற தனி மனிதன் தான் தோன்றுகிற வண்ணமாகவே நடத்துகிற சபைகளிலே இவைகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கையை எப்படி எடுப்பார்கள் என்றால் சபையிலே மெசேஜ் கொடுக்கும்போதே அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு எதிராக பேசிகிட்டே இருப்பாங்க. பேரை சொல்லியும் பேசுவாங்க, பேரை சொல்லாமலும் பேசுவாங்க. அதிலே அவன் நொந்து வெளியில் போயிடுவான். அது சரியான ஒழுங்கு நடவடிக்கை முறை அல்ல. இல்லை, இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தென்னிந்திய திருச்சபைங்கிற இதை எடுத்துக்கொண்டீர்களாயில் அவங்களுடைய விதிமுறையில் அது இருக்கிறது. உதாரணமாக அந்த சில சீரியஸான கேஸில் பிஷப்ஸ் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆனால் மீண்டும் அவர் மன்னிப்பு கேட்டு வந்தால் பிஷப்கிட்ட தான் அந்த லெட்டரை திரும்பவும் கொடுக்கணும். அதாவது லோக்கல் பாஸ்ட் அதை மாற்ற மாட்டார். அந்த லோக்கல் கமிட்டி அதை தீர்மானித்து அதை பிஷப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. பிஷப்பு அதை கூப்பிட்டு விசாரிப்பார். அதை விசாரிக்கும்போது இந்த மனிதன் போகாமலோ அல்லது நாம் இங்கே பார்த்த வழிமுறையின்படி அவன் மனம் திரும்பாமலோ போனால் பிஷப் அந்த மனிதனை சபை விட்டு விலக்குவதாக ஒரு கடிதம் கொடுப்பார். எக்ஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதிலிருந்து பிறகு யாரும் ரிவோக் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும், பிஷப்பு அல்லது அந்த சபை தலைவர் அவனை சபை விட்டு விலக்கினாலும் அவன் சபை ஆராதனையில் கலந்து கொள்ளலாம், அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க. அவனால் கம்யூனியன் கொடுக்கணும்னா அல்லது சபையுடைய பிற உரிமைகள் அல்லது பாஸ்ட் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிப்பாங்கன்னா ஒரு மனதளவில் ஜெபிப்பாங்க, இந்த மனிதன் மனம் திரும்ப வேண்டும் ஜெபிப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் உள்ள நல்லது கெட்டகளிலே சபையாக கலந்து கொள்ள மாட்டார்கள். சபைங்கிற அந்த ஒரு அமைப்பின் அது மீண்டும் ரெஸ்டோர் பண்ணப்படணும்னா இந்த குறிப்பிட்ட மனிதன் அந்த பிஷப்புக்கு கடிதம் கொடுக்கணும். நான் தவறு செய்தேன், நீங்கள் அதனாலே இன்ன நாளிலே சபை விட்டு விலக்கினீர்கள், என்னை மன்னித்து நான் என்னுடைய தவறுகளை உணர்ந்திருக்கிறேன், மன்னித்து என்னை மீண்டும் இந்த சபையுடைய குறிப்பிட்ட சபையுடைய உறுப்பினரை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது சபை ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி அங்கே உண்டு. அவர்கள் மீண்டும் அதை பேசி அதை எடுப்பாங்க, ரெஸ்டோர் பண்ணுவாங்க. இப்படி சுவாதீன சபைகளிலும் பல இடங்களில் இருக்கிறது ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி இருக்கிறது. பொதுவாக அமெரிக்கா போன்ற தேசங்களில் அங்கே இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்களில் இதெல்லாம் நல்ல முறையில் தான் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இடங்களில் குறைவு என்று சொல்லும்போது
ஏன்னா இங்கே சபைகளுக்கு எந்த விதிமுறையும் கிடையாதுல்ல, எந்த எழுதப்பட்ட விதிமுறைகளும் கிடையாதுல்ல. அதனால் அவங்க மனம் போல போகிறாங்க. அவங்க வந்தாலும் அவங்க கவலைப்படுறதில்ல. இந்த குறிப்பிட்ட மனிதன் இன்னொரு சபைக்கு போனாலும் அவங்க கவலைப்படுறதில்ல. ஏன்னா இவைகளெல்லாம் அப்படி தான் இருக்கிறது. நம்ம இந்திய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. நம்ம மறுக்கவில்லை, நீங்கள் சொன்னது உண்மை தான். மற்றபடி இண்டிபெண்டன்ட் சபையிலும் விதிகள் அடிப்படையில் இயங்குகிற சபையில் இருக்கின்றன. இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு சபையில் இருக்கின்றன. ஆனால் சபையை விட்டு நீக்குவதை சற்று நிதானமாகத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த மன்னிக்கிற மனப்பான்மையோடு அணுகுவார்கள். அந்த ஆத்மா இடறி போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. முடியாத கட்டத்தில் சபையை விட்டு விலக்குவார்கள். அது இருக்கின்றது. ஆனால் பரவலாக இல்லாதது என்கிற அந்த உங்களுடைய வார்த்தை உண்மை தான். அது காரணம் இல்லாத இருக்கிற காரணம் அவங்களுக்கு எந்த விதியுமே கிடையாது. எந்த விதியும் இல்லாமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது அப்படி. அதனால் மனிதன் என்ன செய்வான், ஒரு பாஸ் பிடிக்கலே இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பான். மொத்தத்தில் அப்படி ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லாத ஒரு கிறிஸ்தவம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் ஒரு வேதனையான உண்மையாகத்தான் இருக்கிறது. வேத வசனத்தினுடைய எந்த பிரின்சிபல்ஸும் இல்லை. இயேசுவை பற்றி சொல்லுவோம், ரட்சிப்பை பற்றி சொல்லுவோம், பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையான சபைகள் இன்று இல்லை என்று என்கிற உண்மையை கசப்போடு நாம் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. இன்னொன்று, அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால்தான் சபை பரிசுத்தமாக இருக்கும். பிற மக்கள் அதன் மூலம் சபைக்கு வர முடியும். அந்த ஒழுங்கு நடவடிக்கை இல்லாமல் எந்த பாவம் செய்தாலும் சபைக்குள்ளாக சகித்து கொள்வதும் சபையுடைய பரிசுத்தத்தை எதிர்பார்த்து கிறிஸ்துவிடம் வருவதை, பிற மக்கள் கிறிஸ்துவிடம் வருவதை தடையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்குள்ள சூழல் பிற மக்கள் சபைக்கு வருவதற்கு தடையாக இருப்பது இந்த ஒழுங்கு நடவடிக்கை இல்லாததும் ஒரு காரணம்.